சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குண்ணா. ப்ரோ இட்லி நல்லா வெந்திருக்கு ப்ரோ, டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. போறதே தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகா இருக்கு. ஓவராலா படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்குது தனுஷுக்கு. ஒரு லாஸ்டா நிலவிக்கன்மேல கோவம் படம் நல்லாவே இல்லை அந்த படம். இந்த படம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இப்போ வில்லேஜில் இருந்து இங்கே வந்து சிட்டி லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சென்டிமெண்ட்டோட படம் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லோரும் போய் பாருங்கள். இது ரியலி பிஜிஎம்லாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ரியலி ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக இருக்கும், மற்றபடி குறைலாம் கிடையாது. அந்த மாதிரி எடுத்துக்கிற நல்ல சென்டிமெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. போய் பாருங்க. ஹாலிடேஸ் வேஸ்ட் பண்ணாம வந்து பார்க்கலாம். ஒர்த்தான மூவி, நல்லா இருக்கு. அவரோட டைரக்ஷன் எப்பவுமே பெஸ்டா தானே இருக்கும், சொல்லணும்னு அவசியம் இல்லையே. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, சென்டிமெண்ட்டாக இருக்குது படம் ஃபுல்லாக. எமோஷனாக செகண்ட் ஹாஃபில் தான் சாங்லாம் வருது, நல்லா தான் இருக்குது. 2 சாங்கு செகண்ட் ஹாஃபில் தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரே ஒரு எமோஷனல் சாங், அந்த சோகமான சாங் ஃபர்ஸ்ட் சாங் அது வருது, நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நாங்கள் பார்க்கணும் நினச்சோமா, அவ்வளோ தலைவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. மரண மாதம் கொலை வருஷம் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் ஏற்ற இது இல்லை. டைரக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்காரு. ராயனுக்கு அடுத்தது பக்காவாக இப்போ பண்ணியிருக்காரு படத்தில். ராயனில் எவ்வளோ நம்ம பார்த்தோமோ அவ்வளோ இப்போ தலையில் பார்த்துருக்கோம் நாங்கள் படத்தில். அவ்வளோ மாஸ் பண்ணியிருக்காரு படத்தை. தனுஷ் டைரக்ஷன் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் கொஞ்சம் லேக் ஆகுது, ஸ்லோவாக போகுது படம். நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க படத்தில் எல்லாருமே. நித்யா மேனன் தனுஷ் காம்போ சூப்பராக இருக்கு ப்ரோ படம். சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான் ப்ரோ. புரியல ப்ரோ. பாட்டு அருமையா இருந்தது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆமாம், உங்களுடைய குலதெய்வம் வச்சு விஜய் தனுஷோட குலதெய்வத்தையே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. நல்லா ஹாப்பியாக தான் ப்ரோ இருக்கா. அவர் டேரக்டராக ஒரு நல்ல ஒரு படைப்பு கொடுத்துருக்காரு. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். இன்னும் மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு ஃபேமு ஒன்றுமே இன்ச் பை இன்ச்சாக பார்த்து பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் ஓவராலாக படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாம் அழுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்ஷன் அவருக்கு ஆக்ஷன்னா ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்காது ப்ரோ. படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அவரோட டைரக்ஷன்னால கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காரு. சூப்பரான ஒரு காம்பினேஷன் ப்ரோ. எப்பயுமே ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு ஆக்டர் சமமான நடிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நின்று சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அருண் விஜய் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. அண்ட் சாரோடைய அந்த பாட்டு எல்லாமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. சாங்ஸ் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எடுத்துருக்கு? சாங்ஸ் எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விடவும் சூப்பராக இருக்குது. ரீல்ஸுக்காக இல்லாமல், அதாவது இந்த 15 செகண்ட் 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் போகிறதுக்காக இல்லாமல் ஒரு ட்ரெடிஷ்னலாக மண்வாசத்தோட சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. திருச்சிற்றம்பலம், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த தனுஷ் படம் வில்லேஜ் பேஸ்டு வந்த மாதிரி ஃபீல் குட்டாக நல்லா இருக்கு. அருண் விஜய் வில்லன் தான், பட் கடைசியில் நல்ல வில்லனா மாறிடுவாங்க. எல்லாரும் நல்லவங்க தான். ஃபீல் குட் மூவின்னு சொல்ல முடியாது, பட் அழுகிற மாதிரி இருக்கு. பட் நல்ல மூவி தான். ஓகே. அதான் வந்து நம்ம அப்பாவோட கடை இருக்குங்களா, அதுதான் காப்பாற்றுது படம். அவன் வெளியூர் போய் சம்பாதிக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இங்கே வந்து அவங்க அப்பா கடையை காப்பாற்றுறான். நல்லா தான் இருக்குது படம். ஆனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். படம் நல்லா இருக்குது. ராயன் படத்தை விமர்சனம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அது எப்படி பார்த்தாலுமே அவரோட டைரக்ஷன், அவரோட வியூவில் அவர் எடுத்தது அதுவுமே சூப்பராக தான் இருக்குது. நான் ஒரு தனுஷ் ஃபேன் ப்ரோ. என்ன கேட்டால் நான் எந்த படமும் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஃபேனாக பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் நல்லா இருந்தது. உண்மையாலுமே ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்தது. நான் நினச்சேன் வெறும் இட்லி கடை தான் கான்செப்ட்னு, பட் ஆனால் ஒரு சென்டிமெண்ட் கேரக்டராக நல்லா இருந்தது. விஜயோட கேரக்டர்லாம் பார்க்க படம் வந்து சூப்பராக இருந்தது. தனுஷோட 4வது மூவி டைரக்ஷனில் 4 படமே அவரால் டிஃப்ரெண்ட்டான ஜானர் பண்ண முடியும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் படம் ராயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராயன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு வல்கராக எடுத்திருந்தார். அதே எனக்கு வந்து ஃபேமிலியாகவும் எடுக்க தெரியும், சென்டிமெண்ட்டாகவும் எடுக்க தெரியும். எந்த ஏஜ் வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கு இது சூப்பரான படம். ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே இருக்குது. அருண் விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. தனுஷ் ஈக்குவலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா கேரக்டர் பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10க்கு நான் ஒரு 7 கொடுப்பேன் ப்ரோ. படத்தில் ஏதாவது மைனஸ்னால் ஏதாவது சொல்லுவீங்களா? மைனஸ்ன்னு பார்த்தா லைக் பார்த்திபனுக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கலாம். இன்னும் பார்த்திபனை கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்னா மிகப்பெரிய ப்ளஸ்னா என்ன சொல்லுவீங்க? பெரிய ப்ளஸ்னா தனுஷோட ஆக்டிங்கும் அப்புறம் நித்யா மேனனோட ஆக்டிங் தான் செம்ம ப்ளஸ். அதான் டைரக்ஷன் வந்து அவர் வந்து இவ்வளோ நாளாக பண்ண படத்தை வந்து பெரிய கேஸ்ட் வச்சிடல. அந்தந்த பெரிய கேஸ்ட் இந்த படத்தை அருண் விஜய் பெரிய கேஸ்ட், சத்யராஜ், பார்த்திபன்,
அதுக்கப்புறம் சரி அந்த எல்லாருமே வந்து ஈக்குவலான கம்மி ஸ்பேஸாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ரோல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு. நித்யா மேனன் கூட காம்போ திருச்சிற்றம்பலம் பிடிச்சிருந்தா இதுவுமே சூப்பராக இருந்தது நித்யா மேனன் காம்போ. சாங்ஸ் வந்து தலைவர் ஆடியோ லான்ச்சில் பாடின அந்த 2 சாங்ஸ், அந்த என்ஜாய்மே சாங்கும் சரி, அப்புறம் அந்த சென்டிமெண்ட் அப்பா சாங் ஒன்று இருக்கும், அந்த 2மே வந்து படத்தில் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்லையும் சரி அந்த ஃப்ரண்ட் எண்ட்லையும் சரி நல்லா ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இட்லி கடையோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து காசியில் முடிஞ்சு ஆடியன்ஸ்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்ததை பார்த்துருந்துருப்பீங்க. 98% வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, ஃபீல் குட் மூவியாக இருக்குது. தனுஷ் சார்ட்டேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அருண் விஜய் அண்ட் அதுக்கப்புறம் தனுஷ் சார் 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் ஒரே ஒரு சின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே லைட்டாக லேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆன் தி ஹோல் படத்தை பார்க்கும்போது பயங்கர ஒரு ஃபீல் குட்டான மூவி, பாசிட்டிவான ரிவ்யூ வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இது ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனுஷ் சார் கிட்டேருந்து இப்படி ஒரு ஃபீல் குட் மூவி வரும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு அவர் பூர்த்தி பண்ணுற விதமாக இந்த படம் வந்து அவருடைய இயக்கத்தில் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஷோ உடைய ஆடியன்ஸோட ரிவ்யூலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்.